இதெல்லாம் பார்த்து என் மனசு வெம்பி பொங்கி அப்படியே இந்த ஒலையில குதிச்ச சோறு மாதிரி பொங்குதுங்க. விவசாயிகள் எப்படியா தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க? இப்படி கிடக்காங்களே, இவங்களுக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியலையே. செறிவூட்டப்பட்ட அரிசி உத்தரவு வந்து மத்திய அரசு கொடுக்கணும். நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, எதிர்கட்சி தலைவர், உடனே எங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு உத்தரவு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உடனே கொள்முதல் பண்ணி உடனே அரவைக்கு அனுப்பிடுறேன். என்ன ஜீம்பூம்பா வேலையை பார்க்க முடியும்? அதெல்லாம் நடக்காத ஒன்று. இவர் சொல்லுவது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை சொல்றாரு. சொல்லிட்டு நாங்கள் அவ்வளவு மெட்ரிக் கொள்முதல் பண்ணியிருக்கோம், அவ்வளவு மெட்ரிக் 48,000 பண்ணியிருக்கோம், 46,000 பண்ணியிருக்கோம். எல்லா காலங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் 38,000 வரைக்கும் பண்ணியிருக்கோம், மெட்ரிக் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு 6 லட்சம் ஏக்கரில் சாகுபடி நடந்திருக்கு. போன வருஷம் 3.967 ஏக்கர் தான் சாகுபடி ஆயிருக்கு. போன ஆண்டு குருவை 3.67 லட்சம் மெட்ரிக் டன் தான் சாகுபடி ஆயிருக்கு. அது ஆண்டுக்கு ஆண்டு கூடும் குறையும். அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து விவசாயிகள் எடுக்கிற முடிவுகள். அதை பெருமையாக பேசிட்டு அதில் விட்டுட்டார். விட்டதுக்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை. விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள். அண்ணன் சொன்னது மாதிரி தீபாவளி கண்ணீர் தீபாவளி ஆகிட்டு, இந்த ஆண்டு தீபாவளி கண்ணீர் தீபாவளி ஆயிடுச்சு விவசாயிகளுக்கு.